ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சு? கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? கிளாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபில்டர் டைப்ஸ்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பவுடர் செல்ஃப் டைம் பார்க்க போகிறோம். ஆர் பவுடர் ஷெல்ஃப் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 டைம்ஸ் ஃபில்டர் பவுடர் வந்து 6 months to 1 year ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் ஃபில்டர் பவுடர் வந்து 1 to 1.5 years நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் பண்ணி. 7 டைம்ஸ் ஃபில்டர் பவுடர் வந்து 2 yearsக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இதோட ஷெல்ஃப் ஸ்டேபிள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பவுடருக்கு எந்த எக்ஸ்பயர் டேட்டும் கிடையாது, ஃபங்கஸ் பிடிக்காது, ஸ்பாயில் ஆகாது. பட் பவுடரோட ஸ்டெயின் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இதுதான் அதோட ஷெல்ஃப் டைம். ஸோ எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக 1 year மேலே ஒரு பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இயர் ஸ்டார்டிங்கில் பவுடர் வாங்குறீங்க, ஒரு 1 kg 2 kg பவுடர் வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, பவுடரோட ஷெல்ஃப் டைம் பார்த்தோம். இப்போ நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் உள்ள வந்திருக்கோம். அது என்னென்னா எசென்ஷியல் ஆயில் தான். எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்ன? யாருக்காவது எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எசென்ஷியல் ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று அன்நேச்சுரல். நேச்சுரல் அப்படின்னு பார்த்தோன்னா நேச்சுரலாக ஒரு லீவ்ஸ்லேருந்தோ இல்லை ஒரு ரூட்ஸ்லேருந்தோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான் நேச்சுரல் எசென்ஷியல் ஆயில். அன்நேச்சுரல்னால் கெமிக்கல்ஸ், சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம்? அந்த ஹென்னா பவுடரோடு ஏன் மிக்ஸ் பண்ணுறோம்? ஹென்னா பவுடரே நல்லா ஒரு ஸ்டெயின் கொடுக்கும். இன்னும் நமக்கு ஸ்டெயின் வேணும் அப்படின்னால தான், அதுக்காக தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இங்கே இந்த உள்ளங்கையில் மெஹந்தி போடும்போது நல்ல டார்க் ஸ்டெயின் கிடைக்கும், ஒரு நல்ல ஸ்டெயின் கிடைக்கும். ஆனால் அதுவே நீங்கள் இங்கே போடும்போது உங்களுக்கு ஸ்டெயின் கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்கின் வேறு, இங்கே இருக்கிற ஸ்கின் வேறு, இங்கே இருக்கிற ஸ்கின் வேறு, அதே மாதிரி பின்னால் இருக்கிற ஸ்கின்னும் வேறு. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு நல்ல டார்க் வரணும், டார்க் ஸ்டெயின் வரணும்னா நம்ம எசென்ஷியல் ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். நேச்சுரல் தான் யூஸ் பண்ணணும், அன்நேச்சுரல் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். ஒரு டார்க் ஸ்டெயின் நம்மளுக்கு வேணும், அதுக்காக தான் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறோம். எசென்ஷியல் ஆயில் இந்த டாபிக் கொஞ்சம் வாஸ்டான டாபிக் தான். எசென்ஷியல் ஆயிலில் நிறைய விதமான எசென்ஷியல் ஆயில் இருக்குது. எல்லா எசென்ஷியல் ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. சிலதை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பிரைடுக்கு நம்ம எசென்ஷியல் ஆயில் எவ்வளோ ml யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ml to 10 ml யூஸ் பண்ணலாம் ஒரு பிரைடுக்கு. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, நேச்சுரல் இருக்குது, சிந்தட்டிக் ஆயில் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோட ரேட்டை நான் சொல்லிடுறேன். அது போக அது எவ்வளோ லிட்டர் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லா ஆயிலுமே 1 liter, 2 liter, 100 ml, 50 ml, 30 ml, 250 ml. ஸோ இந்த இதில் நம்மளுக்கு ஆயிலெல்லாம் கிடைக்கும். எல்லா ஆயில்ஸுமே எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க? ஆம்பர் பாட்டிலுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து எவாப்ரேட் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக நீங்கள் வெளியே வச்சாலுமே அது சீக்கிரமாக இதுவாயிடும்.
ஸோ ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். ஆம்பர் பாட்டில் ரொம்ப சேஃப். ஆம்பர் பாட்டில்னால் நம்மளுக்கு நார்மலாக இப்போது ஒரு சிரப் வாங்கினோன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் ஒரு பாட்டில் இருக்கிறது தான் ஆம்பர் பாட்டில். ஓகே, டீ ட்ரீ ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு நல்ல ஆயில். இப்போ எல்லாமே பாப்புலராக இருக்குது, அதான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 100% நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும். டார்க் பிளாக் கலர் ஸ்டெயின் கொடுக்கும். அது பெர் லிட்டர் வந்து 2800லேருந்து 3000 இருக்குது. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். அதே ஸ்டெயின் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிளாக் ஆயிரும், ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அது பார்க்க அவ்வளோவா நல்லா இருக்காது. டீ ட்ரீ ஆயிலோட ட்ராபேக்ஸ் இது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது. பட் நல்ல ஒரு ஸ்டெயின் கண்டிப்பாக கொடுக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. லாவெண்டர் ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா 90%லேருந்து 95% இதுவும் ஒரு நல்ல ஸ்டெயின் கொடுக்கும். இதோட ரேட்டுமே 2800லேருந்து 3000 இருக்கும் பர் லிட்டர். ஆனால் இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ரொம்ப அதை ஸ்மெல் பண்ணவே முடியாது. சில பேருக்கு அது ஒத்துக்காது, ஹெட்டேக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி யூக்லிப்டஸ் ஆயில் இது வந்து 60 to 70% தான் ஸ்டெயின் கொடுக்கும். அவ்வளோதான் அதோட லெவல். அதுக்கு மேலே ஸ்டெயின் இருக்காது, பட் ஒரு நல்ல க்ளோனஸ் இருக்கும். இது வந்து பர் லிட்டர் 1500லேருந்து 1800. அப்புறம் காஜ்புட் ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் 100% ஸ்டெயின் கொடுக்கும். அதோட ரேட் வந்து 1500 to 2000 இருக்கும். க்ளோ ஆயில் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்கும், 100% ஸ்டெயின். இது ரெண்டுமே 100% ஸ்டெயின் கொடுக்கும். 1500லேருந்து 2000 தான் இதோட ரேட்டுமே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா பீல் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். உறிஞ்சு வரும், அப்படியே உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்டெயின் ரொம்ப நாள் இருக்காது. அது போக இதோட pH லெவல் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இந்த காஜ்புட் ஆயிலையும் க்ளோ ஆயிலும். ஸோ பெட்டர் நீங்கள் காஜ்புட் ஆயில், க்ளோ ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு வேணும்னா உங்களோட விஷ் தான். பட் இருந்தாலுமே பெட்டர் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆயில் பற்றி நான் சொல்லிட்டு வரேன். யூக்லிப்டஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, டீ ட்ரீயில் என்ன இருக்குது, லாவெண்டரில் என்ன இருக்குது, எல்லா ஆயிலுமே யூஸ் பண்ணலாம். அதோட நல்லது கெட்டது ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நெக்ஸ்ட் பிரைடல் பிளெண்ட் ஆயில். இது என்னென்னா 1 or 2 ஆயில்ஸை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. 2 ஆயில்ஸை 2 or more than 2 ஆயிலை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. பெட்டர் 2 ஆயில்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வைக்கும் போது ரியாக்ஷன்ஸ் ஆகி ஸ்டெயின் வராது, பட் அலர்ஜிஸ் வந்துடும். ஸோ நம்மளோட நேம் கெட்டு போயிடும் பிரைட்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அதனால் பிரைடல் பிளெண்ட் ஆயிலை 2 ஆயில்ஸ் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில். அதுக்கு மேலே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. அதோட ஸ்டெயின்ஸும் நம்ம சொல்ல முடியாது, மேபி வரலாம், அலர்ஜி ஆகிடலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அது ஒரு 1000லேருந்து 3000 இருக்கும் பெர் லிட்டர். ரெட் ஆயில் அது வந்து சிந்தட்டிக் ஆயில், 40 to 50% உங்களுக்கு கிடைக்கும். ரெட் ஆயில் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோட் சைடில் இருக்கிற மெஹந்தி போடுறவங்க, நார்த் இண்டியன்ஸ், இவங்கெல்லாம் ரெட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து 500 to 800 அதோட பர் லிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெஹந்தி மிக்ஸ் ஆயில் 40%லேருந்து 50% உங்களுக்கு ஸ்டெயின் கொடுக்கும். இதுவுமே அன்நேச்சுரல் தான். இதோட பர் லிட்டர் வந்து 500 to 800 அப்படின்னு சொல்கிறோம். இது பண்ணாலுமே ஆஃப்டர் கேர், பிஃபோர் கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் தனியாக அந்த டாபிக் பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதை டிஸ்கஸ் பண்ணுறேன்.
என்னதான் நம்ம பவுடர் யூஸ் பண்ணாலும் சரி, என்னதான் ஆயில் நம்ம விலை கொடுத்து வாங்கினாலும் சரி, பிஃபோர் கேர் ஆஃப்டர் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் கேர் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டெயினை கொஞ்ச நாள் நம்ம எக்ஸ்ட்ராவாக இது பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு ஸ்டெயின் எவ்வளோ நாள் நம்மளோட ஹேண்டில் இருக்கும்னா 4 to 6 days தான். அதுக்கு மேலே இருக்காது. அப்புறம் அந்த ஸ்டெயின் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இப்போ ஒரு மெஹந்தி போடுறோம், ஒரு ப்ரைடலுக்கு போடுறோன்னா நீங்கள் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒகேஷனுக்கு 3 daysக்கு முன்னாடி நீங்கள் மெஹந்தி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி நல்ல ஒரு டார்க் ஸ்டெயின் இருக்கும், நல்ல ஒரு லுக் இருக்கும். ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிட்ட இந்த டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைடல் கோன்ஸ், ப்ராக்டிஸ் கோன்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, இந்த டேவை எப்படி ஒரு கொஷின் இல்லாமல் முடிக்கிறது? கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கொஷின் இருக்குது. என்ன கொஸ்டின்னா, இந்த பாட்டி காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல, யாருக்கு அதிகமாக அந்த மருதாணி கையில் யாருக்கு நிறைய ஸ்டெயின் நல்லா வருதோ அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு ஸ்டெயின் நல்லா வருது அப்படின்னு ரீசன் சொல்லுவாங்க. அது யாருக்கெல்லாம் தெரியுதோ அந்த ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் லாஸ்ட் கிளாஸில், உங்களோட ஆசைகள் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு என்ன ஆசை அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் ட்ராயிங் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது, க்ரியேட்டிவாக ஏதாவது சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது, கொண்டு வர்றது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மெஹந்தி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வச்சேன். நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். சரி, மறக்காமல் நான் இன்றைக்கி நான் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணிவிடுங்க கமெண்ட் செக்ஷனில். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். பாய்.